புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். ஐசிசி T20 வேர்ல்ட் கப் வந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. இந்திய அணி வந்து செமிஃபைனலுக்குள்ள கால் எடுத்து வைப்பாங்களா? அதற்கான பாசிபிலிட்டிஸ் என்ன? என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் டீம்ல பண்ணணுங்கிறத பத்தி நம்மள்ட்ட டீட்டெயிலா பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் ஆர்டிஸ்ட் ஷியாம் இருக்காரு. அவர் கூட பேசலாம். வணக்கம் ஷியாம். வணக்கம் ஈஸ்வர், சொல்லுங்க. நம்ம வந்து எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் டாபிக்க? இப்போ இந்த T20 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்பர் 1 T20 ரேங்கிங்ல இருந்த ஒரு அணி, எல்லாருமே பார்த்து பயந்த ஒரு அணி, இன்னைக்கு செமிஃபைனல் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பேசுற நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சதுக்கான காரணம் என்ன? சரி, நம்ம சொல்லுவாங்க அந்த கழுதை தேஞ்சு கட்டெரும்பான கதைன்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து சந்தானம் சார் கூட காமெடி சொல்லுவாரு, ராணுவத்துல எழுந்ததை விட ஆணவத்துல எழுந்தவங்க அதிகம்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு அப்ரோச்ல போனதுதான் கரெக்டா தோணுது. என்னன்னா, கிட்டத்தட்ட T20 வேர்ல்டுக்கு முன்னாடி எல்லா பைலாட்ரல்ஸையும் கிட்டத்தட்ட 12 சீரீஸ் நம்ம வந்து வின்னு. அது ஹோம் அவேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு அப்படி அடிச்சு தள்ளி விட்டுட்டு வந்துட்டு இருந்தோம். பட் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஃபால்ட் இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல நமக்கு அந்த ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் ஒன்று வரும், ஒரு ஜால்ட் இருக்கும் நான் எதிர்பார்த்தேன். பட் அது இங்க வந்து நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம வந்து யுஎஸ்ஏ கூட ஆடின போது யுஎஸ்ஏ கொஞ்சம் நம்மளுடைய இந்த ஆணிவரே கொஞ்சம் நிறைய ஆட்டிட்டாங்க. உங்களுக்கு வந்து நிறைய வந்து எக்ஸ் இந்தியா ஆடின பிளேயர்ஸ் தான் யுஎஸ்ஏக்கு ஆடினாங்க. அண்ட் அது மும்பைல அவங்களுக்கு தெரிஞ்ச ஆடின பிளேயர்ஸே வந்து பண்ணாங்க. இந்த சுபம் ரஞ்சனி அந்த கேட்சை மட்டும் பிடிச்சிருந்தாருன்னா நம்ம மேட்சே நமக்கு வந்து ஒரு ஷாக்கு கொடுத்துருப்பாங்க. அட்லீஸ்ட் அந்த ஷாக்குக்கு அப்புறமாச்சு டீம் இந்தியா அவங்களோட அப்ரோச்சை மாத்துவாங்க, அந்த ஷாக் அப்புறமாச்சு அவங்க வந்து திருப்பி தெளிவா ஆடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா கொஞ்சம் மோசமா அப்படியே தான் போயிட்டு இருக்கு. அந்த கிராஃப் வந்து அப்படியே கீழே தான் இறங்குமே தவிர ஏறுற ஒரு ஆப்ஷன் இருக்கவே இல்லை. ஓப்பனர்ஸ் கான்ஸ்டன்டா ஒருத்தர் வந்து டக்கு தான் எடுத்துட்டு இருக்கிறாரு. அதை எந்த சேஞ்சும் மாத்த மாட்டீங்க. கேட்டா அவர் அப்படி அவர் இப்படி அவர் பொட்டன்ஷியல் அவர் லாங் ரோப் கொடுக்குன்னு சொல்றீங்க. நீங்க லாங் ரோப் கொடுங்க. இது ஏதாச்சும் வந்து ஒரு லோக்கல் டோர்னமெண்ட்டோ இல்ல ஒரு பைலாட்ரலோ அந்த மாதிரி தான் நீங்க லாங் ரோப் கொடுக்கலாம். பட் இது வேர்ல்டு கப், நீங்க நம்பர் 1 ரேங்கிங் டீமா இருந்துட்டு இந்த மாதிரி ஆடுறது என்ன ஸ்டேட்டஸ் தெரியல. அவரு நம்பர் 1 ரேங்க் பேட்டர். அவரோட பேட்டிங் அந்த நம்பர் 1 ஸ்டேச்சருக்கும் அவர் பெருசா கொடுக்கல. நம்ம அவர் அடிச்சா அடிக்கணும் அவர் அங்க வைக்கிறீங்க. சரி, கீழே கொண்டு வரீங்க. ஒவ்வொரு மேட்சுக்கு வந்து தேவையில்லாத ஒரு சேஞ்ச். எந்த அளவு நீங்க சேஞ்ச் பண்றீங்கன்னா, ஒரு கிரவுண்ட்ல அந்த கிரவுண்ட்ல தான் இந்த குறிப்பிட்ட மனுஷன் தன் கேரியரே ஃபுல்லா ஆடி இருக்கிறாரு. பிளஸ் அவர் தான் வைஸ் கேப்டன் கூட. அப்படிப்பட்ட ஆளை நீங்க வந்து தூக்கிட்டு நீங்க வந்து சம்பந்தமே இல்லாம அவங்க எல்லாமே வந்து டாப் ஆர்டர்ல 3 பேர் லெஃப்ட் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறீங்க. அந்த 3 லெஃப்ட்ல 2 லெஃப்ட் ஓப்பனிங் ஸ்பெல்லே காலி பண்ணிட்டாங்க. முதல் 3 ஓவர்ல ஒரு பேசரே தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட அப்ரோச் என்ன? இப்ப நீங்க வந்து இவர் தான் ட்ரம்ப் கார்டுங்க, அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அகேன்ஸ்ட் இவர் தான் ட்ரம்ப் கார்டுனா ஓப்பனிங் ஓவர் இவரை வச்சு நீங்க இறக்கிருக்கணும். நீங்க அவரை வச்சு நீங்க இறக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவு பொட்டன்ஷியலோ நம்பர்ஸோ பெருசா அவர்கிட்ட இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் அந்த குறிப்பிட்ட அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அந்த ட்ரம்ப் கார்டை உங்களோட ஃபாஸ்ட் பாலர் தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் அவர்கிட்ட ரோல் கிளாரிட்டி கொடுத்து நீ பேட்டிங் நல்லா பண்ணுப்பான்னு சொன்னா அதுவும் கிடையாது. இப்படி வந்து அந்த ஒரு அந்த ஹேப் ஹேசர்ட் டிசிஷன் சொல்லுவாங்க, அரைவேக்காட்டுத்தனமான டிசிஷன் சொல்லுவாங்க. இது மாறி மாறி வந்துட்டு இருக்குது. மொத்தத்துல வந்து இந்த மாதிரி ஓவர் கான்பிடன்ஸ்ல போன ஒரு டீம் இந்த மாதிரி வெளியில வர்றதுங்கிறது நம்ம எதிர்பார்த்ததுதான். இதுல எந்த ஒரு விஷயம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்தியா அந்த நம்பர் 1 டேக் டீமுக்கான எந்த ஒரு மேட்ச்லயும் அவங்க ஆடவே இல்லை. பாகிஸ்தான் மேட்சை தவிர நம்ம டீமா வந்து ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம கொடுத்தோமான்னு கேட்டா கண்டிப்பா எனக்கு கிடையவே கிடையாது. அதுலயும் இஷான் கிஷன் இன்னிங்ஸ் தான் துண்டா தெரிஞ்சது. மத்த எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் 20 இன்னிங்ஸ் ஆடி இருந்தாங்க. திலக் வர்மாவும் சூரியகுமார் யாதவும் டெஸ்ட் 20 ஆடிட்டு இருந்தாங்க. சிவம் துபே ஒரு மிகப்பெரிய ரெவலேஷனா இருக்காரு இந்த டோர்னமெண்ட். நம்ம இந்த அளவாச்சும் ஓரளவு கொஞ்சம் நம்பிக்கையா ஹோப்பா இருக்கிறோம்னா மேல கொஞ்சம் இஷான் கிஷன் ஆடின கன்சிஸ்டன்சியும் கீழே வந்து சிவம் துபேயோட தான் மனுஷன் அவுட் ஆஃப் த ப்ளூவா வந்து ஆடிட்டு இருக்காரு. எல்லா மேட்ச்லயும் வந்து வித் பேட் வித் பால் ஏதோ ஒன்று ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டே போயிட்டு வந்துட்டு இருக்காரு. சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்லயே வந்து அவர் இன்னும் கொஞ்சம் ஒரு அந்த 12 பால்ல வந்து இன்னொரு 5-6 அடிச்சிருந்தா நமக்கு இந்த மாதிரி நெட் ரன் ரேட் வந்து இவ்வளவு பிரச்சனையா வந்து கூட வாய்ப்பே கிடையாது ஈஸ்வர். ஸோ நம்ம வந்து அந்த ஒரு அந்த அந்த நம்பர் 1 டீம் ப்ரோமோஸ் கொடுக்குறாங்க 300 200 கூட எந்த மேட்ச் நம்ம அடிக்கல. ஓகேங்களா, 200 விடுங்க, எந்த பிளேயர் கூட இண்டிவிஜுவலா 100 அடிக்கல. கிட்டத்தட்ட நேற்று வந்து ஹாரி ப்ரூக் அடிச்சாரு, சைப் சதா ஃபர்ஹான் அடிச்சாரு. உங்களுக்கு வந்து அங்க அயர்லாந்து பிளேயர் ஹெக்டர் வந்து 94 கிட்ட போனாரு. ஏகப்பட்ட இந்த மாதிரி வந்து 10 நிமிஷம் ஒரு 100 அடிச்சாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் அடிச்சதை நம்ம பார்ப்போம். இங்க அந்த நம்ம இஷான் கிஷன் அடிச்ச அந்த ஒரு 77 சொச்சத்தை தாண்டி இல்ல முதல் மேட்ச் அடிச்ச அந்த ஒரு 80 தாண்டி வேற எங்கேயுமே வந்து அந்த ஒரு பிரில்லியன்ஸ் வந்து நம்ம கிட்ட இருந்து பார்க்க முடியல. டீமே ஒரு மார்க்கமா வந்து ஒரு மாதிரி ஒரு எதுக்கு ஆடுறோம் ஏன் ஆடுறோம் ஒரு டிஸ்பிலீஃப்ல இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இப்படி இருக்க டீம் எனக்கு தெரிஞ்சு செமிஃபைனல்ஸ் போறது அது இந்த டோர்னமெண்ட்ல தங்களோட அவுட் ஆஃப் த ப்ளூவா ஆடி அவங்களுடைய திறமையும் தாண்டி அவுட் ஸ்மார்ட் பண்ணி வந்து நிறைய ஷாக்ஸ் அண்ட் சர்ப்ரைஸஸ் கொடுத்த டீமுக்கு வந்து அது இதுவா இருக்கும்.
நல்ல எக்ஸாம்பிள் வந்து ஜிம்பாவே. அவங்க வந்து ஆஸ்திரேலியா அடிப்பாங்க, இல்ல ஸ்ரீலங்காவ அடிப்பாங்கன்னு யாராவது முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம வந்து கண்டிப்பா சிரிச்சிருப்போம். பட் சொல்லிட்டு பண்ணிட்டு வந்தாங்க. அந்த டீமுக்கு ஒரு டிஸ்கிரேஸா இருக்கும். வெஸ்ட் இண்டீஸ் நலிவுற்ற போர்டு. அவங்க வந்து அவங்க பிளேயர்ஸோட ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து அங்கங்க லீக்ல ஆடிட்டு இருக்காங்க. கைரன் பொலார்ட் ஆகட்டும், எந்த காலத்துலயும் ஆடின கைரன் பொலார்ட், டுவேன் பிராவோலாம் இன்னும் ஆடிட்டு இருக்காங்க. நிக்கலஸ் பூரான் வந்து நல்ல கெரியர விட்டு அந்த பக்கம் போய் ஆடிட்டு இருந்தாரு. சுனில் நாராயண், ட்ரேரஸ் இந்த மாதிரி ஏகப்பட்டே சுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க போலிங் அட்டாக் பெரிய ஒரு போலிங் அட்டாக் கிடையாது. பட் ஆனாலும் புட்டிங் அப் ஃபைட் சூப்பரா அடிச்சுட்டு வந்து வந்திருக்காங்க. 2000 வந்திருக்காங்க. இங்கிலாந்து இப்ப இங்கிலாந்து பாத்தீங்கன்னா நேத்து ஹாரி ப்ரூக் ஒருத்தர் தான் அடிச்சாரு. கூட மத்த அடுத்த சப்போர்ட் என்ன வில் ஜாக்ஸ். கிட்டத்தட்ட வில் ஜாக்ஸ் வந்து என்ன மாதிரி ஒரு ரோல் பண்ணிட்டு இருக்கிறாரோ இந்தியாவுக்கு அதே ஒரு ரோலை தான் வந்து சிவம் டே கொஞ்சம் மாடிஃபையா பண்ணிட்டு இருக்கிறாரு. வில் ஜாக்ஸும் சிவம் டூவையும் பண்ற ரோல் ஆல்மோஸ்ட் சிமிலர். பட் வில் ஜாக்ஸ் ரொம்ப கன்சிஸ்டன்டா இன்னும் கேட்டரிங் பேக்ல பண்ணிட்டு இருக்காரு. அங்க வந்து உங்களுக்கு டாப் ஆர்டர்ல பட்லர் ஃபார்ம்ல இல்ல, சால்ட் ஃபார்ம்ல இல்ல, மிஸ்ஃபயர் ஆயிட்டு இருக்காரு. பெத்தல் பெருசா அடிக்கல, பேண்டனி இப்படி அப்படின்னு ஆடிட்டு இருக்காரு. வெறும் ப்ரூக் மட்டும் நேத்து வச்சு அடிச்சு ஒரு சேஸ வந்து முடிச்சிருக்காங்க. சோ அந்த செல்ஃப் பிலீஃப் வந்து அந்த டீம்ல நிறைய இருக்கு நான் பாக்குறேன். நம்ம கிட்ட அந்த மாதிரி இருக்கிறதே நான் வந்து பார்க்கல. எந்த மாதிரி பார்த்தோம்னா போன அந்த சூப்பர் 8 மேட்ச் கொஞ்சம் நிதானமா அப்பதான் பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகுது. எந்த சென்சிபிளா என்ன பண்றாங்க, ஓகே 180 டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. எவ்வளவு கிட்ட போறோமோ போறோம். லெட்ஸ் டேக் த கேம் டீப். ஒரு 150 இல்ல 140 டு 150 போயிருந்தா நமக்கு வந்து நெட் ரன் ரேட் வந்து 0.15 இல்ல 0.75 அந்த மாதிரி தான் ஆயிருக்கும். 3 பாயிண்ட்ல வச்சிருக்கோம். இந்த மாதிரிலாம் மைனஸ் வச்சுக்கிட்டு மைனஸ் ஆமா மைனஸ் 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 3 பாயிண்ட்ல வச்சிருக்கோம். இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு செமிஃபைனல் கனவு காண்றது நம்ம வந்து பேட்ரியாட்டிக்கா நம்ம வந்து சொல்லலாம். இந்தியா எல்லாம் ஜெயிக்க போகும்னு சொல்லலாம். பட் நியாயப்படி அவங்க ஆடின கேம் படி அந்த தர்மப்படி பார்த்தா சத்தியமா கிடையாது. இந்தியா டசன்ட் டிசர்வ் டு பிளே செமிஸ் என்னோட ஒப்பீனியன் ஈஸ்வர். இப்ப என்னன்னா கம்பீர் மேல நிறைய கேள்விகள் வைக்கப்படுது. ஆல்ரெடி ஓடிஐல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு அவர் மேல. அதுவும் இல்லாம குறிப்பா டெஸ்ட்ல அவர் மேல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. டெஸ்டுக்கு வந்து வேற கோச்சே எடுத்துட்டு வரணுங்கிற குரல்கள்லாம் வலுக்க ஆரம்பிச்சிருக்கு. T20ல மட்டும்தான் அவரை பத்தி பேசாம இருக்கப்பட்டது. இப்போ T20லயும் பேசப்படுமா அவரோட இது? இந்தியாவுக்கு எப்பவுமே வந்து அந்த ஜி அப்படின்னு ஒரு ஆரம்பிக்கிற ஒரு கோச்சஸ் வந்து ஒண்ணு இந்தியாவை தூக்கிட்டு எங்கேயோ கொண்டு போய் வைப்பாங்க, இல்ல படுபாதல தள்ளி கொண்டு போய் வைப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஜி இருந்த ஜின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிரேக் சாப்பல சொல்லலாம். அவ்வளவு தூரம் வந்து ஒரு மாடர்ன் ஓடிஐல வந்து மிகப்பெரிய ஆர்கிடெக்ட், ஆஸ்திரேலியாவோட அந்த சாப்பல் பிரதர்ஸ்ல முக்கியமான ஒரு சாப்பல் அப்படி இப்படின்னு ஆவாசோட வந்தாங்க. அவர் ஏன் கொண்டு போய் தள்ளிட்டு போனான்னு நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்த ஒரு ஜி வந்தாரு, உங்களுக்கு வந்து கேரி கிறிஸ்டன். 28 வருஷமா நம்மளோட கனவை வந்து தீர்மானிச்சுட்டு போனாரு. இத்தனையும் கேரி கிறிஸ்டனோட அந்த ரூல்ல நம்ம பெருசா T20 சைடா நம்ம மாறவும் இல்ல. T20 தான் வாங்கணும். ஐபிஎல் ஆரம்பிச்சது. பட் இருந்தாலும் நம்ம வந்து அந்த முதல் கப்பை தாண்டி நம்ம வந்து தான் வந்து வாங்கிட்டு போயிட்டோம். இப்போ அவரோட ஒரு ஹைட்டையும் பார்த்தோம், இவரோட ஒரு லோவையும் பார்த்தோம். இதை விட புதுசா நான் பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு இந்த ஜி வந்து கின்னஸ் ரெக்கார்ட் பண்ற அளவுக்கு வந்து கொண்டு போயிட்டு இருக்காரு கோச்சிங்ல. டெஸ்ட்ல பாதாளத்துல இருக்கோம். நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அடி 4வது இடத்துல 5வது இடத்துல இருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2, 3 ஹோம்லயே இப்ப நம்ம தோத்தோம்னா, இப்ப நம்ம ஆல்ரெடி ஹோம்ல வந்து நியூசிலாந்து நம்மள வந்து சம்பவம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ சவுத் புதுசா ஆப்பிரிக்கா வந்து சவுத் சவுத் ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கா வந்து வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஏன் ஃபர்ஸ்ட் நியூசிலாந்து வந்து அடிச்சு சம்பவம் பண்ணும் போதுதான் நீங்க வந்து ரோஹித் சரியில்லை, விராட் சரியில்லை, அஸ்வின் சரின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையே காவு வாங்குனீங்க. ஓகேவா? எங்க பார்டர் கவாஸ்கர் டிராஃபி போயிட்டு பார்டர் கவாஸ்கர் டிராஃபி முடிச்சுட்டு வரும்போது ஆஷ் பாய்ல ஆரம்பிச்சு விராட் கோலி, ரோஹித் சர்மா, விராட் கோலி ஒவ்வொருத்தர் காவு வாங்குனீங்க. ரைட்டு முடிஞ்சது. இப்ப இந்த சவுத் ஆப்பிரிக்கா கூட தோத்தீங்க. இது யார காவு வாங்க போறீங்க? இது இப்ப சவுத் ஆப்பிரிக்காவோட ஹோம்ல தோத்தீங்க. அதுவும் கிட்டத்தட்ட வந்து ஒரு மேட்ச்ல அவுட் ரைட்டா அப்படியே வந்து நம்ம கேம்ல இல்ல. செனுரன் வந்து அடிச்சு தள்ளிட்டு போறாரு. இந்த மாதிரி இது யாருக்கு ஆக வாங்க போறீங்க கிடையாது. இதை கேட்டு நம்ம போய் நம்ம ஏதாச்சும் வந்து கொஸ்டின் கேட்டா, ஏய் நான் தான் உனக்கு ஏஷியா கப் வாங்கி கொடுத்தேன், நான் தான் சாம்பியன் ட்ராஃபி வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிட்டு சி டீம் செட் பண்ணதோ, இந்த டீம் பாண்டிங் ஃபார்ம் ஆனதோ, டீம் ஜெல் பண்ணதோ வந்து இவருக்கு ரோல் கிடையாது. ராகுல் டிராவிடே செட் பண்ணிட்டு போயிட்டாரு. அந்த செட் பண்ண டீம் அப்படியே கொண்டு போய் ஆட வச்சுட்டு வந்திருக்காங்க. இதுலயும் புதுசா கேப்டன் கொண்டு வரணும்னு சொல்றாங்க. இப்ப இவர் என்ன சொல்லுவாரு, இங்கிலாந்துல போய் நான் டிரா பண்ணிட்டு வந்தேன்னு போயிட்டு. இங்கிலாந்து என்ன நிலைமையில இருந்தாங்க டெஸ்ட்ல? 2 ஜோக்கருக்கு சண்டை. எந்த ஜோக்கர் பெரிய ஜோக்கருங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுலயும் நம்ம ஜெயிக்க வேண்டியது ஜெயிக்காம வந்திருக்கோம். இங்கிலாந்துல போய் நீங்க போய் இங்கிலாந்து அடிச்ச போது என்ன உங்களுக்கு என்ன ஆண்டர்சன் பிராட்னு சொல்லிட்டு பயங்கரமா இருந்தாங்களா? கிடையாது. எல்லாம் பாட்டா பிச்சு பேஸ் பால்னு சொல்லி இஷ்டத்துக்கு கண்ணை மூட்டு பால்ல இருந்து அடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டிக்ஸ். பேஸ் பாலா ஜிஜி பாலான்னு பார்த்தா 2 கிளவுன்ஸ்குள்ள சண்டை. அதுல வந்து நம்ம டிரா தான் பண்றோம். அதில் நம்ம ஜெயிக்கவும் இல்லை. டெஸ்ட்ல பாதாளத்துக்கு போயாச்சு.
ஓடியே சொல்ல வேணாம். ஸ்ரீலங்கால போய் ஒரு உதவ வாங்கிட்டு வந்தாச்சு. ஆஸ்திரேலியால ஒரு உதவ வாங்கிட்டு வந்தாச்சு. ஹோம்லயும் வந்து கிட்டத்தட்ட நம்மள வந்து சம்பவம் பட்டு தான் போனாங்க சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கா ஓடியிலும் சம்பவம் பட்டு தான் போனாங்க. கிட்டத்தட்ட பல வருஷ ரெக்கார்ட்லாம் உடைக்கப்பட்டு வந்துட்டு இருக்குது. இந்த ஓடி இதுலயும் இந்த ஓடிஐ வேர்ல்டு இவரை நம்பி அடுத்த வேர்ல்டு கப்பையும் நம்ம போனோம்னா, எப்படி இங்க சூப்பர் 8 நம்ம வெளில வரோமோ, அதே மாரி ஒரு சுபிக்ஷமான ஒரு எதிர்காலம் நமக்கு வந்து தெரியுது. எனக்கு தெரிஞ்சு 2027க்கு அப்புறம் தான் அவர தூக்குவாங்க. மோஸ்ட் ஹேட்டட் கோச்சா வந்து அவர் வெளில போவாருன்னு நான் நினைக்கிறேன் ஈஸ்வர். ஓகே. என்னன்னா, இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வெளில வந்துருவோம்னு நீங்க முடிவே பண்ணிட்டீங்களா? இப்ப வாய்ப்புகளே இல்லையா செமிக்குள்ள போறதுக்கு இந்தியா? ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் அடிச்சிட்டாங்கன்னா, இந்தியா வெஸ்ட் இண்டீஸையும் ஜிம்பாப்வேயும் ஜெயிச்சுட்டா ஆட்டோமேட்டிக்கா இந்தியா உள்ள போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல? ஆனா ஆனா இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் ஜிம்பாப்வே எவ்வளவு ரன் மார்ஜின் அடிக்கணும் உங்களுக்கு? இப்போ நமக்கு தேவை 2 வின். நமக்கு தேவை 2 வின். இப்போ ஓகே அஸ்யூமிங் இப்ப நம்ம வந்து எடுத்துக்கிறோம். வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸோட சவுத் ஆப்பிரிக்கா ஆன் பேப்பர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அந்த பேப்பரை அடிச்சிட்டோம். உங்களுக்கு வந்து வந்துட்டாங்கன்னு சொல்றீங்க. இமேஜின் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு மேட்ச் தோக்குறாங்க. அது வெஸ்ட் இண்டீஸ் கிட்டயோ இல்ல வந்து பேர் என்ன ஜிம்பாப்வே கிட்ட. ஜிம்பாப்வே கிட்டயோ தோக்குறாங்கன்னு வச்சுங்களேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப வெஸ்ட் இண்டீஸ் வந்து இப்ப இத்தனை நாளா அவங்க ஆடிட்டு இருந்த டர்ஃப் பாத்தீங்கன்னா, கொல்கட்டால ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் வாங்கடேல ஆடிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து அகமதாபாத் போறாங்க. அகமதாபாத்ல இவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. யாருக்கு? சவுத் ஆப்பிரிக்கா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா நைட் மேட்ச்ல டாமினேட் பண்ணிருக்காங்க. டே மேட்ச்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்காங்க. நல்ல எக்ஸாம்பிள் ஆப்கானிஸ்தான் மேட்ச். கையில இருந்த மேட்ச அப்படி விட்டு திருப்பி புடிச்சு திருப்பி விட்டு திருப்பி புடிச்சாங்க. ஜெயிச்சிட்டாங்கல்ல அதுல? ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்கல்ல? கரெக்ட் ஜெயிச்சிட்டாங்க. ஆனா அதுக்கு நீங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கா நீங்க கிரெடிட் பண்ணக்கூடாது. அங்க முகமது நபி நீங்க கிரெடிட் பண்ணும். முகமது நபியோட அந்த கொஞ்சம் இம்மெச்சூரோ இல்ல கடைசியில வந்து ஆட வந்தபோது கொஞ்சம் இம்மெச்சூர் இருந்தாங்க பாத்தீங்களா? அந்த விஷயத்துல வந்து அவங்க அந்த பிரஷர் மொமெண்ட்ல ஏஸ்ட் இட். யாரு உங்களுக்கு வந்து பேர் என்ன சவுத் ஆப்பிரிக்கா ஏஸ் பண்ணிட்டாங்க. பட் இவங்க அப்படி கிடையாது. இவங்க காலங்காலமா வந்து T20ல அடிச்சு தள்ளின ஜாம்பவான்கள். உங்களுக்கு வந்து ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்டோ, ஜேசன் ஹோல்டரோ, ரொமாரியோ ஷெப்போர்டோ, ஹெட்மயர். சிம்ரான் ஹெட்மயரோ ஆடாத லீக்ஸ் கிடையாது. எல்லா லீக்ஸ் ஆடுறாங்க. அண்ட் நாளைக்கு வந்து ஆட போற அந்த கிரவுண்ட் வந்து சேசிங்கு சூப்பரா ஹெல்ப் ஆற கிரவுண்ட். உங்களுக்கு நரேந்திர மோடி அவங்களுக்கும் ஓப்பனிங் இன்னும் பெருசா செட் ஆகலையே சார். ஓப்பனிங் மட்டும் தான் அங்க பிரச்சனை. ஓப்பனிங் வந்து பிராண்டன் கிங்கும் ஷாய் ஹோப்பும் ஷாய் உருட்டி ஹோப். உருட்டி ஓடியே ஆடுறாங்க. அந்த விக்கெட்ல ஏதாவது ஒரு விக்கெட் விழுந்ததுன்னா, ஏன்னா இப்போ அகமதாபாத் பொறுத்த வரைக்கும் எந்த ப்ளூ பிரிண்டிங் ஆசான் பீராக் அவர் சொல்லுவாருன்னா, மொத்தம் 6 ஓவர் நீ 45 to 50க்கு ஒரு விக்கெட்டை விடு. 10 ஓவருக்கு வந்து 80 75ல இருந்து 80 அந்த இடத்துல வந்து அதே ஒரு விக்கெட்டை வச்சிருந்தீங்கன்னா, அடுத்த 10 ஓவர் உங்களால 11 பெர் ஓவரோ இல்ல 13 பெர் ஓவரோ போலாம். டிஃபெண்டபிள் ஸ்கோரா நீங்க மினிமம் டிஃபெண்டபிள் ஸ்கோரா நீங்க வச்சிருக்க வேண்டியது 206 இருந்தா அதையே டிஃபெண்ட் பண்ணிடலாம். 206 எடுத்தா அதையே நீங்க வந்து டிஃபெண்ட் பண்ணலாம். எனிதிங் அபௌட் 206 போனாலும் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பேசிக்கா நீங்க ஒரு ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ண போனா 200ஆவது இருக்கும். ஏன்னா ஹைலி ஸ்கோரிங் கிரவுண்ட் உங்களுக்கு. ஒரு பக்கம் வந்து 50 மீட்டர் ஒரு சைடுல வரும். உங்களுக்கு வந்து சைடை விட வந்து ஸ்ட்ரெயிட் வந்து கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கிற கிரவுண்டு உங்களுக்கு அந்த கிரவுண்டு. அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் சொல்ல வேணாம், எல்லாருமே வந்து 6 அடி 7 அங்குலம் இல்ல 7 அடி 5 அங்குலம் அந்த மாதிரி இருக்காங்க. ஜேசன் ஹோல்டர்லாம் நீங்க எந்த லெத்துல பால போடுவீங்க? நீங்க வந்து இப்போ வந்து போன மேட்ச் நம்ம வந்து கட்டர்ஸா போட்டு இருந்த லுங்கியன் கிடிலாம் இப்ப அந்த மாதிரி ஸ்லோ கட்டர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து இப்ப ஜேசன் ஹோல்டர் மாதிரி ஆளுக்கு போட்டாருன்னா அவர் கிரீஸ்ல இருந்து ஒரு ஒரு ரீச்ல வந்து விட்டு ஒரு 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 வீசினாருன்னா அந்த ஸ்விங்குக்கே உங்களுக்கு போகும். நாளைக்கு மத்தியானம் நடக்கிற அந்த மேட்ச் தான் ரொம்ப குரூஷியல் ஈஸ்வர். இந்தியா உள்ள போமா போகாதானு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா நாளைக்கு ஜெயிச்சிட்டாலும் வாட் இஃப் அடுத்து டெல்லியில வந்து மீட் பண்ணுவாங்க சவுத் ஆப்பிரிக்காவை வந்து ஜிம்பாவே. டெல்லியில வந்து கொஞ்சம் வந்து ஸ்பின் பிச்சு கொஞ்சம் ஸ்பின் அதுவும் டே மேட்ச் தான். ஸ்பின்னு கொஞ்சம் வாகுவா இருக்கிற பிச்சை கொடுத்தாங்கன்னா அங்க ஒரு திருப்புலியை போட்டு சப்போஸ் தென்னாப்பிரிக்காவை வந்து ஜிம்பாவே 1999 வேர்ல்டு கப் மாதிரி ஒரு அடிச்சாங்கன்னா அங்கேயே நம்ம சான்ஸ் காலி. சோ நம்ம எப்பவுமே நம்மளோட மெரிட்ல போறதா ஒரு சாம்பியன் டீம் அழகு. நம்மளோட மெரிட்ல நம்ம போனோம். இப்போ ஆஸ்திரேலியா நம்ம சொல்றோம். ஏன் ஆஸ்திரேலியா அப்படி சொல்றோம்னா ஆஸ்திரேலியா எந்த ஒரு ஐசிசி ஈவெண்ட்லயும் இவன் ஜெயிச்சு இவன் உள்ள வந்து அவன் ஜெயிச்சு இவன் உள்ள வந்து இவன் ஜெயிச்சு உள்ள வந்தா இப்ப நம்ம உள்ள போலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணதே கிடையாது. நம்ம தான் வந்து என்ன பண்ணுவோம், ஓ இது நடந்துச்சா இந்த மாதிரி 1975ல இந்த மாதிரி அவனுக்கு ஒருத்தர் அப்படி கிடையவே கிடையாது. வருவாங்க ரூத்லெஸ்ஸா ஒரு கேம் ஆடுவாங்க. அந்த கேம் அடிச்சு முடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. 2023 வேர்ல்டு கப் உள்ள வர மாட்டாங்கன்னு நினைச்சோம். ஆல் தே தாட் வாஸ் அந்த ஒரு மொமெண்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் மேக்ஸ்வெல் அடிச்சாரு. அந்த இன்ஸ்பிரேஷன் அடிச்சுட்டு போனவங்க தான் கப்போட அடிச்சுட்டு வெளில வந்தாங்க.
நீங்க ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு சாம்பியன்ஷிப் செட் பண்ணும். பாகிஸ்தான் மாதிரியோ இல்ல பங்களாதேஷ் மாதிரியோ ஸ்ரீலங்கா மாதிரியோ இந்த சினரி அந்த சினரி வந்து நம்ம உள்ள போட்டு இருக்க கூடாது. அப்படி நான் வந்து இந்தியாவை நான் எதிர்பார்க்கல ஈஸ்வர். ஓகே. இப்ப இந்த குரூப்ல வந்து எந்த 2 டீம் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு? அப்படியே அந்த குரூப்ல எடுத்துக்கிட்டோம்னா, ஆல்மோஸ்ட் இங்கிலாந்து வந்து செமிக்கு கால் எடுத்து வச்சுட்டாங்க. அந்த குரூப்ல இருந்து இன்னும் எந்த டீம் உள்ள போகும்? சி நம்ம குரூப்ல வந்து வித் த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் விச் தே பிளேட், அவங்க ஆடின ஆட்டத்தும்படியும் சரி, இல்ல வந்து அவங்களுடைய அந்த அந்த ஒரு ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன்லயும் சரி, பெஸ்டா தெரியுது 2 டீம் தான். ஒன்னு சவுத் ஆப்பிரிக்கா, இன்னொன்று வெஸ்ட் இண்டீஸ். இவங்க ஆஸ் ஐ செட், என்ன பேட்ரியட்டிசம் என்னவா இருந்தாலும் பை பை த வே தே பிளே கிரிக்கெட் தே டிசர்வ் டு கோ டு த நெக்ஸ்ட் லெவல். ஸோ இதுல எந்த வித மாற்றமும் எனக்கு இல்ல. கமெண்ட்ல நம்மள என்ன கழுவி ஊத்தினாலும் இல்ல என்னையும் உங்களுக்கு என்ன கழுவி ஊத்தினாலும் ஆன்டி இந்தியன் சொன்னாலும் கவலை கிடையாது. பட் திஸ் இஸ் ஹவ் தே பிளே. இத்தனை நாள் ஆடின அந்த கேம் தான் வந்து ஒரு சாம்பிள் ப்ரூஃபா இருக்கு. அந்த பக்கம் ஆல்ரெடி இங்கிலாந்து உள்ள போயிட்டாங்க. அவங்களும் அதேதான். அந்த ஒவ்வொருத்தன் அந்த ஒரு எறும்பு மாதிரி ஒவ்வொருத்தன் கொடுக்குற எஃபர்ட்டை வச்சு நேத்து வந்து உள்ள 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 புல் பண்ணி போயிட்டாங்க. ஸ்ரீலங்கால ஒரு ஸ்பின்னர் தான் ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர். உங்களுக்கு வந்து ஆடில் ரஷீத் மட்டும் தான் குவாலிட்டி ஸ்பின்னர். லியாம் டாசன் டெஸ்ட் போலர், வில் ஜாக்ஸ் ஒரு மேக் ஷிஃப்ட் போலர். பட் அவங்கள வச்சு 140 டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க. 140 கடைசியா ஒரு டீம் வேர்ல்டு டிஃபெண்ட் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு தோனி காலத்துல இருந்தான். தோனி காலத்து T20 தான். எப்போ 2007 2009 காலகட்டம் தான். பட் 2026 ஜெயிச்சு உள்ள போயிருக்காங்க. தரோலி டிசர்வ். அதுக்கடுத்து இன்னொரு டீம் விச் ஹாஸ் ஆல் பேசஸ் கவர்ட். ஸ்பின்னுக்கு தேவையா ஸ்பின் இருக்கு, ஹிட்டர் வேணுமா டாப் ஆர்டர் ஹிட்டர் எனக்கு இருக்கு, மிடில் ஆர்டர் அடிச்சு தூக்குற ஆளா மிடில் ஆர்டர் இருக்கு, ரா பேஸ்ல அடிக்கிற போலர் அதுவும் என்கிட்ட இருக்குன்னு சொல்ற ஒரு டீம் நியூசிலாந்து. அவங்க உள்ள வருவாங்க நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ இங்கிலாந்து அண்ட் நியூசிலாந்து அங்க, இந்த பக்கம் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. 4 டிஃபரெண்ட் கான்டினென்ட்ல இருந்து ஆட வந்து ஏசியால ஆட போறாங்க வேர்ல்டு கப் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஓகே. இப்ப ஹோஸ்ட் பண்ற கண்ட்ரில இருந்து 2 டீமுமே வெளில போயிடுவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இந்திய அணியில என்ன மாற்றங்கள் செய்யணும்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? என்ன மாற்றம் செய்யணும்? சி இந்த ஹோஸ்ட் கண்ட்ரி வெளில போறது இந்த ஒரு 2021 அப்புறம் நடந்த வேர்ல்டு கப்ல இந்த ட்ரெண்டா தான் இருக்கு. 2021, 2022, 2024, 2026 அந்த ட்ரெண்ட் அன்பார்ச்சுனேட்லி அது வந்து போயிட்டு தான் வந்துட்டு இருக்கிறதா நான் பாக்குறேன். பட் இந்த ட்ரெண்டை பிரேக் ஆனாலும் பிரேக் ஆகலாம். பட் நம்ம சொல்றது நம்ம எல்லாமே வந்து இந்த மாதிரி நடக்கும், இந்த மாதிரி அனாலிசிஸ் தான் பண்றோம். நம்ம ப்ரிடிக்ஷன் கிடையாது. நம்ம வந்து ஒன்றும் ஜோதிடர்கள் கிடையாது. அண்ட் இப்ப இந்தியன் டீம் சேஞ்ச் பண்ணுனா கன்ஃபார்ம் நாளைக்கு ஆர்டர் 11ல வந்து உங்களுக்கு வந்து சஞ்சு சாம்சனுக்கு ஒரு இடம் இருக்கணும். அண்ட் எப்படியாச்சும் நீங்க வந்து அக்ஷர் பட்டேல உள்ள கொண்டு வாங்க. வாஷிங்டன் சுந்தரும் ரிங்கு சிங்கும் வந்து நம்ம டீம்ல இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ரிங்கு சிங்கு அவ்வளவு ஹிட்டர் அவ்வளவு பெரிய பினிஷர் சொன்னாலும் அவரோட என்ட்ரி பாயிண்ட் எங்குங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டினா இருந்திருக்கு. எந்த கேம்லயும் அவரோட ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியல் வரவே இல்லை. ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியல் இருந்த போதும் அங்க அவர் பெருசா வந்து அவருடைய அதை மல்டிப்ளை பண்ணி கொடுக்கல. அண்ட் அன்பார்ச்சுனேட்லி அவர் ஏதோ பர்சனல் எமர்ஜென்சியால வந்து டீமை விட்டு வெளில கிளம்பி போயிருக்கான்னு சொல்றாங்க. ஸோ அவருடைய அவரோட ஃபேமிலிக்கும் அவருக்கும் ஒரு நம்மளுடைய பிரேயர்ஸ் சொல்லிக்குவோம். இன்னொரு பக்கம் அக்ஷர் பட்டேல் கண்டிப்பா உள்ள இருக்கணும். ஒரு ஒரு வைஸ் கேப்டன் மெட்டீரியல், ஒரு ஃப்ளோட்டர், சம்மன் ஹூ கேன் டூ த ஆங்கரிங் பார்ட் அண்ட் ஆல்சோ த அட்டாக்கிங் பார்ட். இது வந்து அக்ஷர் பட்டேலோட அந்த ரோல். அவரோட அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் தான் ஃபைனல்ல விராட் கோலியோட அந்த 76 ஆங்கரிங் இன்னிங்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அவர் அந்த பக்கம் கொஞ்சம் அடிச்சு தட்டி தான் ஹெல்ப் பண்ணுச்சு. அப்படிப்பட்ட ஒரு வாஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க எப்படி விட்டு போனாங்கன்னு தெரியல. அதுவும் அவரோட ஹோம் கிரவுண்டான அகமதாபாத்ல. அது யார் எந்த திங்க் டாக் அந்த முடிவு எடுத்தாங்கன்னு தெரியல. அந்த முடிவுக்கு வந்து எனக்கு வந்து நீங்க சொன்ன ஜியா இருக்கலாம். கின்னஸ் ஜி, கம்பீர் ஜின்னு சொன்னது கின்னஸ் ஜி. இந்தியன் கிரிக்கெட்டை பயங்கரமா எடுத்துட்டு போற கின்னஸ் ஜி அவரு. சோ நாளைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அபிஷேக் சர்மா அண்ட் சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் ஆடி 1 டவுன் இஷான், 2 டவுன் வந்து ஸ்கை, தென் திலக், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தூபே, ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல் கொஞ்சம் பேட்டிங் வந்து உங்களுக்கு வந்து லென்த்தா வந்து இருக்கிற மாதிரியே தெரியும். அட் த சேம் டைம் போலிங் வந்து என்னன்னா இப்போ வாஷிங்டன் சுந்தர் வந்து ஹோம் பாய், அவரை எடுத்துட்டு போனா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல இந்த இடத்துல. அகமதாபாத்ல ஹோம் பாய் தேவையில்லை, ஆனா சென்னையில ஹோம் பாய் தேவையா? என்ன லாஜிக் இது? அகமதாபாத்ல ஹோம் பாய நீங்க உள்ள வைப்பீங்க, சென்னையில ஸ்பின் ட்ராக்கா போட்டா ஹெல்ப்ஃபுல்லா இல்ல லாஜிக் புரியல ஈஸ்வர். அகமதாபாத் ஹோம் பாய் நீங்க வந்து உட்கார வைப்பீங்க. ஏன்னா அது அகமதாபாத் நடக்கிற மேட்ச். அப்ப சென்னை ஹோம் பாய் சென்னை மேட்ச்ல வெளில தானே உட்கார வைக்கணும். அதான லாஜிக். கமல் சொல்ல கண்டிஷனை பொறுத்து பிளேயர்ஸ் எந்த பிளேயர்ஸ் தேவை அப்படிங்கறத பொறுத்து தானே நம்ம பிளேயரை பிக் பண்ணணும்.
பிச்சோட கண்டிஷன் வந்து பிளாக் சாயில் பிட்ச் அங்க வச்சாங்க. பிளாக் சாயில் பிட்ச் இந்த மாதிரி தான் ஆகும். கொஞ்சமாச்சும் வந்து பேர் என்ன, உங்களுக்கு எதிர்பார்த்த அளவு வந்து பவுன்ஸ் வந்து ஈவனா இருக்காது, அன்ஈவன் ஏன்னா பவுன்ஸ் இப்ப இருக்குன்னு சொல்றாங்க. திலக் வர்மா வந்து ஆஃப்டர் இன்ஜுரிக்கு அப்புறம் வந்ததுல இருந்து பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அவருக்கு ஒரு பிரேக் கொடுக்கலாம்ல. அவராச்சும் வந்து அவரோட எப்படின்னா, இந்த வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவார்ல, 6 மணிக்கு மேல வண்டி ஓடாதுங்கிற மாதிரி கரெக்டா அந்த 20, 25க்கு மேல அடிக்கவே மாட்டாரு. கரெக்டா வர்றாரு. அந்த 20, 25க்குள்ள ஒரு 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 கேமியோ ஆடுறாரு. 110ல இருந்து 120 வரைக்கும் ஸ்ட்ரைக் ரேட் போறாரு. அதுக்கப்புறம் டப்புன்னு அவுட் ஆயிட்டு போறாரு. இந்த 25 தாண்டுவாருன்னா கிடையவே கிடையாது. இப்போ T20ஸ்ல வந்து 30ஸ் வந்து நோட் பண்ணுவாங்க. 50ஸ், 100ஸ்ல 30ஸ் வந்து இருக்கும். இவரோட கேஸ்ல அதாவது 25ஸ் நம்ம கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட அட்லீஸ்ட் 25 வருது. வாஷிங்டன் சுந்தர் பவர் பிளேல உங்க ஆட விட்ட போது கூட 2 பேர் தான் வெளில இருக்காங்கன்னு சொன்ன போது கூட வெளில போற போல தொட்டு விட்டு அவுட் ஆயிட்டு போறாரு. அண்ட் அண்ட் போலிங்ல வந்து அந்த அந்த ஒரு பிளாக் வாஷிங்டன் சாயில். நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். வாஷிங்டன் ம். சுந்தருக்கு கன்சிஸ்டன்டா நீங்க பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறீங்க, வாய்ப்பு கொடுக்குறீங்க, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படிங்கறத ஏத்துக்க ஏங்க முடியும். அவரோட ஐபிஎல் டீம்ல அவருக்கு சான்ஸ் கொடுக்கலங்க. அவங்களோட ஐபிஎல் டீம்ல வாஷிங்டன் சுந்தர் கன்ஃபார்ம் 11ல கிடையவே கிடையாதுங்க. அதுலயே அவர் இம்பாக்ட் பிளேயர் மாதிரி தான் யூஸ் பண்றாங்க. இப்போ ஐபிஎல் நீங்க டீமும் ஒரு இன்டர்நேஷனல் டீமும் ஒன்னா சார். இல்ல இப்ப நீங்க வந்து பயங்கரமான கில்லி பிளேயரு. நீங்க வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ரோல் வந்து எப்படி இருந்தாலும் நீங்க வந்து ஒரு 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 குரூஷியல் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, அவரு கன்ஃபார்மா அவரோட டீம்ல ஸ்டார்டர்ஸ் லெவல்ல இருப்பாரு. இப்ப ஹர்திக் பாண்டியா என்னைக்காச்சும் வந்து இம்பாக்ட் பிளேயரா டீம் யூஸ் பண்ணியிருக்கானா? கிடையவே தொடர்ந்து கிடையாது. ஃபெயிலியர் தொடர்ந்து ஃபெயிலியர் ஆகிற அபிஷேக் சர்மாக்கு கண்டினியூஸா வாய்ப்பு கொடுக்கும்போது, ஒரு மேட்ச் உங்களுக்கு வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க சி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலைன்னு அவரை ஒதுக்குறதுக்கு அதுக்காக லாஜிக்கா இருக்கு ஈஸ்வர். இவரு கூட தான் ஓப்பனிங் வந்து டிஎன்பிஎல்ல 100 அடிச்சிருக்காரு. தூக்கி நாளைக்கு இந்தியா ஓப்பனிங் குடுத்துடலாமா வாஷிங்டன் சுந்தர? இதே சேப்பாக்ல டிஎன்பிஎல்ல வந்து 100 அடிச்சிருக்காரு. குடுத்துடலாமா? ஏங்க எந்த காலத்திலயும் அடிச்சத வச்சுட்டு ஏங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க? அட்லீஸ்ட் அபிஷேக் சர்மா அடிக்கலனாலும் நம்ம அடுத்த இன்னொரு பக்கம் உங்களுக்கு நீங்க ஓப்பனிங் வந்து 2 ஓப்பனர் தான் எடுத்து வச்சிருக்கீங்க. ஒண்ணு அபிஷேக் சர்மா, இல்லன்னா சஞ்சு சாம்சன். இது தவிர்த்து சஞ்சு சாம்சன் எடுத்தீங்க விக்கெட் கீப்பர் கம் ஓப்பனர். அவரை நம்ம கீழே ஆட முடியாது. இப்ப வாஷிங்டன் சுந்தர் பொசிஷன்ல சஞ்சு ஆட வைக்க முடியாது. ஆனா அக்ஷர் பட்டேல நான் கீழே ஆட வச்சு இல்ல மேல நான் ஃப்ளோட்டரா யூஸ் பண்ணலாம்ல. எனக்கு அந்த ஒரு பிளெக்சிபிலிட்டி கொடுக்குறாரு எனக்கு அவரு. பத்தாக்குறைக்கு வாஷிங்டன் சுந்தர் நத்திங் டு டிஸ்கிரெடிட். அவரோட ரெட் பால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பயங்கரமா இருக்கு. கொஞ்சம் வந்து அந்த நெக்ஸ்ட் அஸ்வின் அப்படிங்கிற இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்காரு. இன்னும் அஸ்வின் அந்த லெஜெண்டோட ஷூஸை ஃபில் பண்ணல. பட் ஆன் த வே அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு ஜேர்னில வந்து அவர் இருக்கிறாரு. அதே கிரெடென்ஷியல ஆஷ் பாயோட ஒயிட் பால் கிரெடென்ஷியல் இவர் எடுத்திருக்காருன்னு கேட்டா சத்தியமா கிடையாது. ஆஷ் பாய் மட்டும்தான் வந்து ரெட் பால்லையும் ஒயிட் பால்லையும் இம்பாக்ட் கரெக்டா கொடுத்தாரு. அவரு ஷைன் ஆனது T20ஸ்ல இருந்து தென் அது போய் வந்து ஸ்டார் அசெண்ட் ஆனது வந்து உங்களுக்கு டெஸ்ட்ல. இவர் அப்படியே உல்டாவா இருக்காரு. பட் இன்னும் அந்த ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா போலிங் போடவே இல்லை. நீங்க சொன்ன பவர் பிளேல விக்கெட் எடுத்த ப்ராப்பரா வந்து கண்டெயின் பண்ண வாஷிங்டன் சுந்தர்லாம் 2020, 21 ஆர்சிபிக்கு ஆன வாஷி. அதுக்கப்புறம் ஆன வாஷி கிடையவே கிடையாது. பவர் பிளேல உங்களுக்கு வந்து போன போன மேட்ச் கரெக்டா வந்து ஆங்கர் பண்ணி அடிச்சிருக்கலாம். இஸ் ஆல்சோ வாசிங் கிட்டத்தட்ட நிடஹாஸ் டிராஃபில இருந்து ஆடிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கிட்ட அவர் வந்து ஆடிட்டு இருக்காரு வாஷிங்டன் சுந்தர். பட் ஆனா ஒரு ஒண்ணுமில்லாத பால போய் அவுட் ஆனா என்ன ஆச்சு? இருக்கிற திலக் வர்மா விடையோ இருக்கிற வந்து இஷான் கிஷனோடையோ முன்னாடி வந்து டீமுக்குள்ள வந்து வாஷிங்டன் சுந்தர். சோ நத்திங் டு டிஸ்கிரெடிட். பட் அவருடைய அந்த நம்பர்ஸ் பெருசா நம்ம கிட்ட இல்ல. அவரோட அந்த ஸ்கில்ல புதுசா வந்து பண்ணவில்லை. இப்ப அதுக்காக வந்து அபிஷேக் சர்மா கம்பேர் பண்ணா அபிஷேக் சர்மா கொஞ்சம் இன்னிங்ஸே நிறைய இம்பாக்ட் பண்ணிருக்காரு. நம்பர் 1 ரேங்க்டா இருக்கிறாரு. இவ்வளவு ஃபெயிலியர் ஆகியும் மேட்சுக்கு மேட்ச் வந்து கன்சிஸ்டன்டா முட்டை எடுத்து இன்னுமே நம்பர் 1 T20 ரேங்கிங்ல தான் இருக்கிறாரு அவரு. சோ அப்படி ஒரு இடத்த அச்சீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்லம்ப் இருக்கிறதுனால தான் அபிஷேக் சர்மாக்கு அந்த லாங் ரோப் கொடுக்குறாங்க. வேற வாஷிங்டன் சுந்தர் எந்த காலத்திலயோ அடிச்சாரு. அதுக்கப்புறம் அப்படியே சரி அப்படின்னு விட்டாச்சு. ஓகே சார், பார்க்கலாம். ஹோஸ்ட் பண்ற கண்ட்ரிஸ் 2மே வராதுன்னு சொல்லியிருக்கீங்க. இந்தியா ஜிம்பாப்வே சென்னையில மேட்ச் நடக்க போகுது. அதற்கு முன்னாடியே ஆல்மோஸ்ட் டிசைட் ஆகும் இந்தியா வந்து உள்ள போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையான்னு. ஏன்னா மத்தியானம் 3 மணிக்கு நடக்கிற மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் நடக்க போகுது. அதோட ரிசல்ட்டே தெரிஞ்சிடும் இந்தியா இந்த மேட்சை எப்படி அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே விளையாடணும். தெரிஞ்சிடும். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்து வெஸ்ட் இண்டீஸ் எங்க போட்டு ஜிம்பாப்வே புரட்டின மாதிரி ஒரு 250 சொச்சம் புரட்டிட்டாங்கன்னா டிவி ஆஃப் பண்ணிட்டு நம்ம நைட் வந்து வேற ஏதாவது வேலை பார்க்க போயிடலாம். எனக்கு வந்து ரிசல்ட் எப்படியா இருந்தாலும் கவலையே கிடையாது. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா பவுண்ட் டு சோக். வழக்கமா ஐசிசி ஈவெண்ட்ல ஏதோ ஒரு மேட்ச்ல வந்து சவுத் ஆப்பிரிக்கா பவுண்ட் டு சோக். அதை வந்து அவங்களுடைய தொட்டு தொடரும் பாரம்பரியமா வந்து வச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஏதோ ஒரு மேட்ச் பெண்டிங். அந்த லா ஆஃப் ஆவரேஜஸ் அவங்க இத்தனை மேட்ச் வந்து அகமதாபாத் ஆடி இருக்காங்க. லா ஆஃப் ஆவரேஜஸ் ஏதோ ஒண்ணு வந்து இட் வில் கோ அகேன்ஸ்ட் தெம். இப்போ வந்து அவங்களுடைய கீ போலர் ஸ்ட்ரைக் போலர் ரபடா ஃபார்ம்ல இல்லவே இல்லை. அன்னைக்கு வந்து கேஷவ மகாராஜ் சும்மா ஒரு ஓவரா போட்டு விக்கெட் எடுத்துட்டு போனாரு.
இன்னும் பிரைமை ஸ்ட்ரக் பண்ணவே இல்லை. காப்பாத்துறது மார்க்கோ யான்சனும் கார்பின் பாஷும் தான் அங்க போலிங்ல. அந்த 2 பேரையும் வந்து இதே வந்து வெஸ்ட் இண்டீஸ் டீம் அவங்க ஹோம்ல அடிச்சாங்க. சவுத் ஆப்பிரிக்கா வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல வெஸ்ட் டூர் இண்டீஸ் போய் போனப்போ சவுத் ஆப்பிரிக்கா ஆடின போது எஸ் வின்னர் வாஸ் சவுத் ஆப்பிரிக்கா. ஆனா இங்கேயும் கவுண்டர் பஞ்ச் கொடுத்தாங்க. எந்த மேட்சும் கம்மியான ஸ்கோர்லாம் இல்லை, போட்டு புரட்டி புரட்டி அதை இவங்களும் எடுத்தாங்க. ஸோ நாளைக்கு மேட்ச் ஒரு ரன் ஃபெஸ்டா இருக்கும். மே த பெஸ்ட் டீம் வின்ஸ். அண்ட் அந்த டீம் சவுத் ஆப்பிரிக்கா இருக்கும் பட்சத்தில் இந்தியாவுக்கு ராசி. அப்படி இல்லைன்னா பேட் லக் டுடே பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். பாப்போம் சார் என்ன நடக்க போகுதுங்கிறத. இந்தியா ஃபைனல் செமிஃபைனல்ஸ்க்கு வரணும், அடுத்த ஃபைனல் விளையாடணும், கப்பை இந்த வாட்டி தேர்ட் டைமா தூக்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட ரசிகர்களோட ஆசையாகவும் இருக்கு. என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பாப்போம் பகிர்ந்ததுக்கு ரொம்ப பாப்போம் ஈஸ்வர், நன்றி.